السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவு செய்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி எல்புரிவானாக. அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாமா அஸ்ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவரிடத்திலே ஒரு உபதேசம் செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதமான ரிஸ்கை இந்த உலகத்திற்கு அருளி இருக்கிறார். இரண்டு விதமான ரிஸ்க். ஒரு ரிஸ்க் என்பது இந்த உலகத்தினுடைய உணவு, உடை, தண்ணீர், வசதிகள், வாய்ப்புகள். இந்த ரிஸ்க் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களுக்கும் வழங்குவான், முனாஃபிக்குகளுக்கும் வழங்குவான், முஷ்ரிக்குகளுக்கும் அல்லாஹ் வழங்குவான், யஹூதிகள், நஸ்ரானிகள் என்று இந்த உலகத்திற்கு பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரிஸ்கை வழங்குவான். உணவு என்பது எல்லோருக்கும் பொதுவான ரிஸ்க், தண்ணீர் என்பது எல்லோருக்கும் பொதுவான ரிஸ்க், உடை என்பது எல்லோருக்கும் பொதுவான ரிஸ்க். அஸ்ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இரண்டாவது ஒரு ரிஸ்க் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரிஸ்கை சில மக்களுக்குத்தான், குறிப்பிட்ட மக்களுக்குத்தான் அல்லாஹ் வழங்குவான். அந்த ரிஸ்க் என்பது உள்ளம் சார்ந்தது. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இந்த தௌஹீத், இந்த ஈமான், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள், அல்லாஹ்வுடைய இறை அச்சம் என்பது குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். எனவே அத்தகைய ஒரு மிகப்பெரிய நிஅமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தொடர்ச்சியாகவே வழங்குகிறார். இதற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா வெளிப்படையான ரிஸ்க் என்பது எல்லோர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் உள்ள ரீதியான ரிஸ்க் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட சில மக்களுக்குத்தான் அல்லாஹ் வழங்குவான் என்பதாக அஸ்ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த உபதேசத்தை செய்வார். அன்பிக்கினியவர்களே, சொர்க்கம் என்கிற ஒரு தொடர் வகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 9 வகுப்புகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால். சென்ற வகுப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மஹ்ஷர் மைதானத்திற்கு வருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை ஆரம்பம் செய்யாமல் அல்லாஹ் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த மக்கள் எல்லாம் சென்று அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்ல பொழுது ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய அர்ஷுக்கு முன்னால் செல்வார்கள், சுஜூதில் அப்படி விழுவார்கள், அல்லாஹுவை அதிகமாக புகழுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக அந்த மஹ்ஷரிலே பேசக்கூடிய வார்த்தை, யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள், நீங்கள் கேட்டால் உங்களுக்கு வழங்கப்படும், நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள் என்று சொல்லி சிபாரிசு ஆரம்பமாகப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுவான், உங்களுடைய உம்மத்தில் கேள்வி கணக்கு இல்லாத மக்களை சொர்க்கத்தினுடைய வலது வாசல், பாபுல் ஐமன் என்று சொல்லப்படுகிற அந்த வாசலுக்குள்ளதாக நீங்கள் நுழைவிக்க செய்யுங்கள்.
சொர்க்கத்தினுடைய வலதுபுற வாசல் வழியாக உங்களுடைய உம்மத்தில் கேள்வி கணக்கு இல்லாமல் நான் வைத்திருக்கக்கூடிய மக்களை நீங்கள் அந்த வாசலுக்குள்ளாதாக நுழைய செய்யுங்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்குள்ளே செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய எண்ணிக்கையாக சொல்லும் பொழுது 70,000 மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். அந்த 70,000 மக்களில் ஒவ்வொருக்கு பின்னாலும் 70,000 என்கிற விகிதத்தில் சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கு இல்லாமல் மக்கள் செல்வார்கள். இப்போ இந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இந்த மக்களைத்தான் அறிஞர்கள் அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்திய மக்கள் என்பதாக சென்ற வாரம் நாம் அவர்களை குறித்து நாம் பார்த்தோம். அது யார்? அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் யார்? முஹாஜிர்களும் அன்சாரிகளும் அவர்களை பின்தொடர்ந்தவர்களும். இரண்டாவதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் நன்மையில் விரைந்தவர்கள். சாரிஊன ஃபில் கைராத் யுசாரிஊன ஃபில் கைராத், நன்மையில் முந்திய மக்கள், வேகமாக முந்திய மக்கள். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த உலகத்தில் அவர் வாழ்வார், அந்த மக்கள் இந்த சாபிகூன அஸ்ஸாபிகூன் அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் அவர்கள் முந்துவதெல்லாம் மறுமையை தான் முந்துவார்கள். உலகத்தில் அவர்கள் வாழ்வார்கள், ஆனால் அவர்களுடைய வேகங்கள் அனைத்துமே நன்மையில் மறுமை நோக்கித்தான் இருக்கும் என்பதாக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய மக்களுக்கு எவ்வளவு சிறந்த அந்தஸ்துகளை சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்குகிறான் என்று பார்த்தோம். அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்திய மக்கள், அவர்கள்தான் முந்திய மக்கள். உலைக்கல் முகர்ரபூன், அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவர்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், நிஅமத்துகள் கொட்டக்கூடிய நஈம் என்கிற சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஒன்றிணைப்பான். சுல்லத்து மினல் அவ்வலீன், அந்த நஈம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதலாவது மக்கள், அதிகமான மக்கள் இருப்பார்கள். ஆரம்பத்தில் வரக்கூடிய மக்கள், அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள். வகலீலு மினல் ஆகிரீன், இன்னும் குறைவான மக்கள் இறுதியில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சாபிகூன் அஸ்ஸாபிகூன் முந்திய மக்களில் அந்த நஈமுடைய சொர்க்கத்தில் செல்லக்கூடிய மக்கள் என்பவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சலஃப்கள் என்று முன்னால் வந்த அந்த மக்களில் அதிகமான பேர் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தில் அந்த நஈம், அந்த முந்திய மக்களில் சொர்க்கம் செல்வார்கள். இன்னும் வகலீலு மினல் ஆகிரீன், இறுதியாக வந்த மக்களில் குறைவாக அந்த மக்கள் அந்த நஈம் சொர்க்கத்திற்குள்ளே செல்வார்கள். அலா சுருரின் மௌதூன, அலங்கரிக்கப்பட்ட ஆபரணங்களால் துடைக்கப்பட்ட மெத்தைகளை, படுக்கை கட்டில்களை அல்லாஹ் போட்டிருப்பான். முத்தகீன அலைஹ முத்தகாபிலீன், அவர்கள் சாய்ந்தவர்களாக, ஒருவருக்கொருவர் முன்னோக்கியவர்களாக அதில் அமர்ந்து சந்தோஷமாக பேசிக்கொள்வார்கள். யதூஃபு அலைஹிம் வில்தானு முஹல்லதூன், சிதறப்பட்ட முத்துக்களை போன்று சிறுவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதுமத் செய்வதற்காக அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டி இருப்பான். சுப்ஹானல்லாஹ், எப்படி அந்த படுக்கையில் சொர்க்கவாதிகள் இருப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் சாய்ந்தவர்களாக ஒருவருக்கு பேசி கொண்டு இருப்பார்கள், உலகத்தின் நண்பர்களாக இருப்பார்கள். அல்லாஹுடைய அருளால் சொர்க்கத்திலும் அந்த நட்பை அல்லாஹ் நீடிக்க செய்வார். இருவர் பேசிக்கொண்டு இருப்பார்கள், அவர்களை சுற்றி சிறுவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி சொல்கிறான், முத்துக்களை எப்படி தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அப்படி குழந்தைகள், சிறுவர்கள் அப்படி அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள். என்ன செய்வார்கள்? பி அக்வாபின் வ அபாரிக் வ கஅஸி மின் மஈன், கூஜாக்கள், கிண்ணங்கள், கப்புகளை கொண்டு மின் மஈன், மதுவை அதிலே கொண்டு சர்வ் செய்வார்கள். அந்த சொர்க்கவாதிக்கு அந்த மதுவை எடுத்து அந்த கிண்ணங்களில் அந்த கூஜாக்களில் கொண்டு அந்த சொர்க்கவாதிகளுக்கு கொடுப்பார்கள். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுஸிஃபூன், அதை அந்த சொர்க்கவாதி அருந்துவான், அவனுக்கு அதனூடாக தலைவலி ஏற்படாது, புத்தியும் பேதலிக்காது. வஃபாகிஹத்தி மிம்மா தஹய்யரூன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் விரும்பக்கூடிய பழங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். வலஹ்மி தைரி மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் விரும்பக்கூடிய பறவையின் மாமிசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தில் வழங்குவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
அந்த ஹவுதுல் கௌசரில் வந்து அமரக்கூடிய அந்த பறவையினுடைய கழுத்து என்பது ஒட்டகத்துடைய கழுத்தை போன்று நீளமாக இருக்கும். அதை சாப்பிடக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் மிக மேன்மையான மக்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய நஈம், அந்த சொர்க்கத்தில் கொட்டக்கூடிய நிஅமத்துகள் இந்த நிஅமத்துகள் தான். அவர்கள் சாய்ந்தவர்களாக கட்டுகளில் இருப்பார்கள், ஒருவருக்கொருவர் முன்னோக்கி பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களை சுற்றி சிறுவர்கள் அப்படியே சுற்றி கிண்ணங்களை தூக்கி கொண்டு வருவார்கள். அதிலே மதுபானம் இருக்கும். அவர்கள் அந்த மதுபானத்தை அருந்துவார்கள். அவர்களுக்கு புத்தி பேதலிக்காது, அதனூடாக தலைவலியும் ஏற்படாது. அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பழங்கள் என்பது அவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த வலஹ்மி தோய்ர் மிம்ம யஸ்தஹூனுக்கு விளக்கமாக, சொர்க்கத்தில் ஒரு மனிதன் இருப்பான், அவனுக்கு மேலாக ஒரு பறவை செல்லும். அந்த பறவையை அவன் பார்த்து இந்த பறவையை சுட்டு சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று அவன் எண்ணுவான். அது அப்படியே ஃப்ரையாய் அவனுடைய கையில் விழுந்து விடும். அதை அவன் உண்ணுவான். அடுத்ததாக அந்த நஈமுடைய சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய கூலி, வழங்கக்கூடிய நிஅமத்தில் ஒன்றுதான் வஹூருன் ஈன். ஹூருன் ஈன் என்று சொல்லப்படுகிற கண் அழகிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் வழங்குவான். மன் ஹுன்னல் ஹூருல் ஈன். ஹூருல் ஈன் என்றால் யார்? அவர்கள் நிசாஉன் பீதுன், வெண்மையான பெண்கள். அவ்வளவு வெண்மை நிறைந்த பெண்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கண் ஹௌரா, அவர்களுடைய கண் இருக்கும்ல, அந்த கண், அந்த கண்ணினுடைய உள்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் என்பது மிக ஷதீத், கடுமையாக இருக்கும். அதுபோல அவர்களுடைய கரு, அந்த உள்ள இருக்கிற கருவளையம், அந்த கரு என்பது கருப்பு கரு இருக்குல்ல, அது மிக கடுமையாக இருக்கும். பரந்த விரிகளை கொண்டு அவர்கள் இருப்பார்கள். அவருடைய கண்கள் இருக்கக்கூடிய வெள்ளை மிக கடுமையாக இருக்கும். அவருடைய கண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த கருப்பு மிக கருமையாக இருக்கும். பார்வைகள் மிக அழகான விரிந்த வண்ணம் அவர்கள் இருப்பார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் ஹூருல் ஈனாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அல்லாஹ் விவரிக்கிறான். படைத்த இறைவன், அவனுடைய படைப்பு சொர்க்கத்தில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய அழகுகள் என்ன, அவர்களுடைய ஆடைகள் என்ன, அவர்கள் என்ன செய்வார்கள் காலையிலும் மாலையிலும் இப்பொழுது என்பதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறார். முதலாவதாக அந்த ஹூருல் ஈன்களுடைய அந்த தூய்மை, அந்த சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ஹூருல் ஈன்களுடைய தூய்மையை பற்றி அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சூரா பக்ராவுடைய 25வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நாம் தூய்மையான மனைவிமார்களை நாம் அதில் அவர்களுக்கு இருக்கிறது. தூய்மையான மனைவிமார்கள் அவர்களுக்கு அதில் இருக்கிறது. எப்படிப்பட்ட மனைவிகள் என்றால் ஃபீஹின்ன காசிராத்துத் தர்ஃபி, பார்வைகளை தாழ்த்தக்கூடிய பார்வைகள். அல்லாஹ் அப்படியே பல இடங்களில் அவர்களை சொல்லுவான், காசிராத்துத் தர்ஃபி என்று சொல்வான். பார்வைகளை தாழ்த்தக்கூடியவர்கள் அந்த பெண்கள், தன்னுடைய கணவனை தவிர வேறு எந்த ஒரு ஆணையும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு பெண்கள் தான் ஹூருல் ஈன். அந்த பெண்கள் பார்வை தாழ்த்தக்கூடியவர்கள். எந்த ஆணும் எந்த ஜின்னும் எந்த மனிதர் வர்க்கமும் இதற்கு முன்பதாக அவர்களை பார்த்ததே இல்லை. அந்த ஹூருல் ஈன்களை ஜின்களோ அல்லது மனிதர்களோ யாருமே அவர்களை இதற்கு முன்னதாக பார்த்ததில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சூரா ரஹ்மானுடைய 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இரண்டாவதாக அவர்களுடைய அழகை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். சூரா ரஹ்மானுடைய 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கஅன்னஹுன்னல் யாகூது வல் மர்ஜான். அவர்கள் பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் பவளத்தை போன்று, மாணிக்கத்தை போன்று அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பவளத்தை போன்று. பவளம் எவ்வளவு ஷைனா இருக்கும், மாணிக்கம் எவ்வளவு ஷைனா இருக்கும். அந்த அளவிற்கான ஒரு ஒளி நிறைந்தவர்களாக, பளபளப்பானவர்களாக
அவர்கள் இருப்பார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுடைய ஆடை, அந்த ஹூருல் ஈன், அந்த பெண்கள் என்ன ஆடையை அணிவிப்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். இமாம் திர்மிதி அவர்கள் 2522வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு ஸும்ரதி ததுகுலுல் ஜன்ன அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு முதலாவதாக செல்லக்கூடிய கூட்டம், சொர்க்கத்திற்கு முதலாவது ஜும்ரா, முதல் ஜும்ரா என்பவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால், பௌர்ணமியை விட மிக பிரகாசமானவர்களாக, பௌர்ணமியோட மிக பிரகாசமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவருடைய முகங்கள் எல்லாம் சந்திரனை விட பிரகாசமாக இருக்கும். அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முதலாவதாக நுழையக்கூடிய மக்களுடைய முகங்கள் சந்திரனை போன்று மிக பிரகாசமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரண்டாவது நுழையக்கூடிய கூட்டம் என்பவர்கள் அவர்களுடைய முகங்கள் அனைத்தும் நட்சத்திரத்தை போன்று மிக வெளிச்சமாக இருக்கும். இரண்டாவது நுழையக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டாவது அந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழையக்கூடிய கூட்டத்தினுடைய முகம், அவர்களுடைய அந்த நிலை நட்சத்திரங்களை போன்று மிக வெண்மையாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லிகுல்லி ரஜுலின் மின்ஹு ஸௌஜதானி, அந்த சொர்க்கத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் 2 ஹூர்லின்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அல்லாஹ்வே திருமணம் முடித்து அந்த ஹூர்லின்களை முத்தகீன்களாக, முஹ்சின்களாக, முஃமின்களாக வாழ்ந்த அந்த ஆண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஹூர்லின்களை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருப்பான். குல்லி ஸௌஜத்தின் 70 ஹுல்லத்தன், அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடை ஹுல்ல என்பது 70 ஆடை அவர்களுக்கு மேலாக இருக்கும். ஹுல்ல 70 ஹுல்லத்தன், 70 அந்த ஆடை எப்படி இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மென்மையாக இருக்கும், ஹார்டா இருக்காது. அவர்கள் 70 ஆடை, 70 ஹுல்லாக்களை அவர்கள் போட்டிருப்பார்கள். அந்த ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள். அந்த ஆடையில் அவர்களுடைய எலும்பு இருக்கும், அவருடைய கை, அவர்களுடைய கால் என்று அந்த காலில் இருக்கக்கூடிய எலும்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சை உட்பட வெளியே தெரியும் அளவிற்கு மிக அழகாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹூருல் ஈன்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், 70 ஆடைகள் ஹுல்ல, அந்த 70 ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள். மென்மையான ஆடையாக இருக்கும். அவர்களுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த சதையில் உள்ளே இருக்கக்கூடிய எலும்பின் மஞ்சை தெரியும், போன் மேரோ தெரியும் அளவிற்கு மிக பளபளப்பாக, மிக வெண்மையாக, அழகில் உயர்ந்தவர்களாக ஹூருல் ஈன்கள் இருப்பார்கள். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த ஹூருல் ஈன்களை சொர்க்கவாதி, சொர்க்கத்தினுடைய ஒரு ஆண் சென்று அந்த ஹூரை பார்த்தால் அவனுடைய முகம் என்பது அந்த ஹூருடைய முகத்தில் தெரியும். ஒரு அந்த சொர்க்கவாதி இந்த ஹூரை சென்று பார்த்தால் அவனுடைய முகம், அந்த முகம் என்பது அந்த ஹூருடைய முகத்தில் தெரியும் அளவிற்கு மிக பளபளப்பாக, மிக அழகாக அவர் இருப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் திர்மிதி அவர்கள் 2522வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக அந்த ஹூருல் ஈன்களுடைய அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடையை குறித்த ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர்களுடைய நறுமணம், ஃப்ராக்ரன்ஸ், அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சென்ற வாரம் அந்த ஹதீஸை பார்த்தோம். ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், ஹாரிசாவுடைய தாயார் உம்மு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் பத்ருடைய போர்க்களத்தில் மரணித்து விட்டார். தவறாக ஒரு அம்பு ஏயப்பட்ட காரணத்தால் அந்த அம்பு என்பது ஹாரிசாவுடைய உடம்பில் குத்தி அந்த போர்க்களத்திலே அவர் மரணத்தை தழுவினார். உம்மு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும் நான் ஹாரிசாவை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று. கடுமையாக நான் உம்மு ஹாரிசாவை நான் நேசிக்கிறேன். அவர்
சொர்க்கத்தில் இருந்தால் நான் அழமாட்டேன். ஆனால் அவர் சொர்க்கத்தில் இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது ரசூலுல்லாஹ் சொல்றான். தாயுடைய ஏக்கம். நான் அவ்வளவு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேசித்தேன். பத்ரில் அவர் ஒரு அம்பினால் மரணித்து விட்டார். ஆனால் எனக்கு அவருடைய நிலையை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், உனக்கு என்ன மதி மயக்கமா, உனக்கு என்ன ஆச்சு இந்த மாதிரிலாம் பேசுற? சொன்னாங்க, அஜன்னத்து வாஹிதத்துன், சொர்க்கம் என்பது ஒன்னா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கம் என்ன? நம்ம நினைக்கிற சொர்க்கம் என்றால் ஒன்று. சென்ற வகுப்பில் பார்த்தோம், எத்தனை சொர்க்கம் உண்டு? 100. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிய இன்னஹா ஜினானுன் கஸீரத்துன், அதிகமான சொர்க்கங்கள் உண்டு. ஃபஇன்னஹு ஃபில் ஃபிர்தௌஸில் அஅலா, அதில் மிக உயர்ந்த சொர்க்கம் என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சொர்க்கத்தில் உன் மகன் ஹாரிஸா இருக்கிறார். அந்த சொர்க்கத்தில் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஹூர், அந்த பெண் இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் இந்த உலகம் முழுக்க ஒளியாலும் நறுமணத்தாலும் சூழ்ந்துவிடும். அவருடைய அந்த அந்த தூய்மையை அல்லாஹ் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தை எட்டி பார்த்தால் போதும், அந்த பார்வை மட்டும் போதும், ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் முழுக்க ஒளியாலும் நறுமணத்தாலும் சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் போடக்கூடிய ஹிமார், அதாவது தலை முக்காடு, அவர்கள் அணியக்கூடிய ஆடை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தலையில் போடக்கூடிய ஒரு முக்காடு, அந்த முக்காடு என்பது கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தை விட சிறந்தது. அவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒரு ஆடையை இந்த ஹூர்கள் அணிவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் 6567வது செய்தியாக, 6568வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹூருடைய அந்த தூய்மையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்களை எந்த ஒரு ஆணும் அல்லது எந்த ஒரு மனித வர்க்கமும் எந்த ஒரு ஜின் வர்க்கமும் இதற்கு முன்னால் பார்த்ததில்லை, அவர்களை தொட்டதில்லை. அவர்களுடைய அழகு என்பது ஒரு மனிதன், இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு ஹூரை பார்த்தால் முகம் தெரியும். அந்த அளவிற்கு மிக பளபளப்பாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் போடக்கூடிய ஆடையின் எண்ணிக்கையை ரசூலுல்லாஹ் சொன்னது 70 மெல்லிய ஆடைகளை அவர்கள் அணிவார்கள். இன்னும் இந்த உலகத்தை அந்த ஹூர் எட்டி பார்த்தால் இந்த உலகம் முழுக்க ஒளியாலும் நறுமணத்தாலும் சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் போடக்கூடிய முக்காடு, தலை முக்காடு, அது இந்த உலகத்தை விட சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக ஹூருல் ஐன்களுடைய வயது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சூரா ஸாதுடைய 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்தஹும் காஸிராத்துத் தர்ஃபி அத்ராபு, அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு சம வயதுடைய ஹூர் பெண்களை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். அவர்கள் அந்த ஹூர் பெண்களோடு இருப்பார்கள். சமமான ஒரு வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதியினுடைய வயதாக எவ்வளவு சொன்னார்கள்? 33. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் திர்மிதி அவர்கள் 2545வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்ய ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு மனிதனுடைய உடலில் ரோமங்கள் இருக்காது, முடியெல்லாம் இருக்காது, முற்றுமுழுதாக ரோமங்கள் இல்லாமல் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் தாடியும் இருக்காது. இந்த உலகத்தில் தான் தாடி வைப்போம், ஆனால் சொர்க்கத்தில் தாடி கிடையாது, முழுவதுமாக முகம் தாடி இல்லாமல் இருக்கும். இளமை பருவமாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 அல்லது 33 வயதுடையவர்களாக இந்த சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். 30 அல்லது 33 வயதுதான் சொர்க்கவாதியின் வயது. அந்த வயதுக்கு சமமாக அந்த ஹூருல் ஐன் பெண்கள் இருப்பார்கள். இந்த செய்தி இமாம் திர்மிதி அவர்கள் 2545வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ஹூருல் ஐன்களுடைய வயது என்பது சமமான வயதுடைய பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய முஃமினான முத்தகீனான ஆண்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அடுத்ததாக ஹூரின் பெண்களுடைய குரல், அவருடைய குரல் எவ்வாறு இருக்கும்?
இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை சஹீஹுல் ஜாமிஇல் 1561வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் குரல் மிக இனிமையாக இருக்கும். அந்த குரல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பி அஹ்ஸனி அஸ்வாதி, மிக அழகான குரல். அந்த குரலை அந்த மனிதன் இதற்கு முன்பதாக கேட்டிருக்கவே மாட்டான். இந்த ஹூல் எங்களுடைய குரல் இருக்குல்ல, அந்த குரலை இதற்கு முன்பதாக அவர் கேட்டிருக்கவே மாட்டார். அந்த ஹூலின் பெண்கள் தன்னுடைய கணவனுக்காக கவி பாடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படிப்பட்ட கவி என்றால் அவர்கள் சொல்வார்கள், நஹ்னுல் கைராத்துல் ஹிசான், நாங்கள் நல்லொழுக்கம் உள்ள மிக அழகானவர்கள், அஸ்வாஜ் கௌமின் கிராம், உங்களை போன்ற கண்ணியவான்கள். கணவன்களை பார்த்து சொல்லுகிறார்கள். சொர்க்கத்தில் முத்தகீனான முஃமினான ஆண்களை பார்த்து அவர்கள் கவி படிக்கிறார்கள். உங்களை போன்று மிக கண்ணியமானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கொடுத்திருக்கிறான். எனவே உங்களுடைய கண் குளிர்ச்சியாக கூடிய வகையில் நாங்கள் மகிழ்ச்சியாக நடந்து கொள்ளும் என்பதாக ஹூருல் ஐன்கள் சொர்க்கத்தில் இருக்க அவர்களுடைய கணவர்களுக்கு மத்தியிலே இந்த கவிகளை பாடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னாங்க. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை சஹீஹான தரத்திலே கொண்டு வருகிறார்கள். அவருடைய சஹீஹுல் ஜாமிஇல் 5561வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அவர்களுடைய கேரக்டர், அவர்களுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் கடைசி நுழையக்கூடிய மனிதன், இன்ஷா அல்லாஹ் பின்னால் அந்த ஹதீஸினுடைய விரிவை நாம் பார்ப்போம் பின்னால் வரக்கூடிய வகுப்பில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான்? உலகத்தை போன்று 10 மடங்கு. அவன் சந்தோஷத்தில் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து அவனுடைய இருப்பிடத்திற்குள்ளே நுழைந்த உடனே அவன் முதல்ல பார்ப்பது யாரை? ஹூருல் ஐன்களை. அவர்களை பார்த்தவுடனே அவனை பார்த்தவுடன் சொல்வாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யாக லனா, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், உங்களுக்காக எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கும் எங்களுக்காக உங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கணவனை பார்த்து அந்த ஹூருல் ஐன்கள் சொர்க்கத்தில் யாருக்கு? கடைசி மனிதனுக்கு, கடைசி முஃமினான ஆணுக்கு. அல்லாஹ். அப்போ முதல்ல போறவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கண்ணியங்கள் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை. அவருடைய கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதாவது சொர்க்கத்தில் வந்து மார்க்கெட், சூக் இருக்கும். ஜும்ஆவுடைய நாளில் தான் அந்த சூக் என்பது திறக்கப்படும். அப்ப சொர்க்கவாதிகள் தங்களுடைய மனைவிக்கு ஆபரணங்களை வாங்க வேண்டும், கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. காசு பணங்கள் கிடையாது, அல்லாஹ்வை புகழுவார்கள். அவர்களுக்கான அந்த பரிசு பொருட்களை எடுத்து தங்கம் வெள்ளி என்று எடுத்து மலக்குகள் கொடுப்பார்கள். அவர் அதை வாங்கி கொண்டு வரும் பொழுது சொர்க்கத்தில் ஒரு காற்றடிக்கும், கஸ்தூரி. அந்த காற்று அடிக்க அடிக்க சொர்க்கவாதிகள் எல்லாம் அழகில் உயர்வார்கள். அழகு கூடிட்டே இருக்கும். இங்க உள்ள காத்துல நம்ம இருந்தா என்ன ஆகும்? ஸ்கின் ட்ரை ஆயிரும், டயர்டு வரும், காற்றை நிறைய பேர் ரொம்ப டயர்டாகும். சொர்க்கத்தினுடைய காற்று என்பது அது அடிக்க அடிக்க என்ன ஆகும்? அழகு கூடும். சொர்க்கத்தின் மண் என்ன? சொர்க்கத்தில் உள்ள மண் துராப் வந்து என்னது? கஸ்தூரி. சொர்க்கத்தினுடைய மண் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் கஸ்தூரி. அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ அழகு நிறைந்த நறுமணம் நிறைந்த ஒரு இடம். அப்போ அவர் வீட்டுக்குள்ள வரும்போது அவருடைய மனைவிமார்களை எதிர்நோக்கும் பொழுது மனைவிகள் சொல்வார்கள், போயிட்டு வந்ததை விட போகும் பொழுது ஒரு அழகு, வரும் பொழுது போனதை விட மிக கூடிய அழகை பெற்று வந்திருக்கிறீர்களே. இயற்கையாகவே ஒரு ஆணுக்கான தன்மை என்பது தன்னுடைய மனைவி நம்மள்ட்ட இதை போன்று பேச வேண்டும். ஆனால் உளவியல் அதுதான்.
ஒரு இயற்கையாகவே ஒரு கணவன் அவனை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அடிப்படை என்பது ஒரு பெண் தான். அவன் எமோஷனலாக டவுன் ஆகும் பொழுது அவனுக்கான ஆழமான உறுதியான வார்த்தைகளை இந்த இடத்தில் சொல்ல வேண்டியது யார்? ஒரு பெண் தான். அதனால தான் ஒரு சிங்கத்தை போன்று ஒரு ஆண்மகனை உணர வைப்பது ஒரு பெண்ணுக்கான ஒரு மிக முக்கியமான செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் எதுவுமே தெரியாது, என்ன செய்வதென்று தெரியாமல் பயந்து நடுங்கி நடுங்கி வந்து உட்காரும் பொழுது அந்த இடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெளிப்பட்ட விதம் என்பது மிக முக்கியமான ஒரு படிப்பினை, அந்த பெண்களுக்கான மிக முக்கியமான படிப்பினை. ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, உடனே கணவனை எப்படி ஏசுவது? உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, உங்களை ஏமாத்துறதுக்கு ஆள் இருக்காங்க, நீங்கள்லாம் இப்படி தல்ல, அவன் மேலும் மேலும் என்ன ஆகுவான்? டவுன் ஆகிட்டே இருப்பான். அப்போ ஹூர்லைன்களுடைய தன்மைகள், அவர்கள் கணவனை புகழுவார்கள், மிக நற்குணம் உடையவர்களாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு முத்தகீனான ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அந்த ஆண்மகனை ஒரு மனைவி, அவனுடைய மனைவி, உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மனைவி ஏசுகிறாள், நோவினை செய்கிறான் என்று சொன்னால் ஹூருல் ஈன்கள், உலகத்துடைய மனைவி இருக்காங்கல்ல, அவனை நோவினை செய்யக்கூடிய மனைவி, அவர்களை சபிக்கிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை ஹஸனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். எந்த அளவுக்கு அந்த ஹூருல் ஈன் பெண்கள் இந்த உலகத்தில் முத்தகீனான ஒரு ஆண்னா எல்லா ஆணும் கிடையாது, தன் பார்வையை தாழ்த்தி இறையச்சத்தோடு இறை ஒழுக்கத்தோடு வாழ்கிறான். எல்லா பெண்களையும் பார்த்து ரசிச்சுட்டு எனக்கு ஹூருல் ஈன்கள் எனக்கு உன்னை சபிப்பாங்கன்னு நினைக்கிறது இல்லை. முத்தகீனான ஆண், ஒழுக்கத்துடைய ஆண், கற்பொழுக்கம், தன்னுடைய மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்காத ஒரு ஆண்மகன், அந்த ஆண்மகன் இருக்கிறான். அவருடைய கனவி நோவினை செய்கிறாள், மனைவி நோவினை செய்கிறாள். அப்ப ஹூருல் ஈன்கள் சொல்கிறார்கள், உன்னை அல்லாஹ் சபிப்பானாக, உன்னை அல்லாஹ் வீணாக்குவானாக. எப்படி சொல்லுகிறான்னு சொன்னால் ஃபஇன்னமா ஹுவ இந்தகி தகில், அவர்கள் உங்களுக்கு விருந்தாளியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஹூலின் சொல்கிறார்கள் அந்த பெண்ணை பார்த்து, உங்க கணவரெல்லாம் விருந்தாளியாக உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், மீண்டும் அவர்கள் எங்களிடத்தில் வருவார்கள், எனவே அவர்களை நோவினை செய்யாது என்பதாக ஹூருல் ஈன்கள் உலகத்தில் முத்தகீனான கற்பொழுக்கம் உள்ள பார்வை தாழ்த்தக்கூடிய ஒரு ஆண்மகனை ஒரு மனைவி ஒரு பெண் நோவினை செய்யும் பொழுது அந்த ஹூருல் பெண்கள் அல்லாஹ் உன்னை சபிப்பானாக, அல்லாஹ் உன்னை வீணாக்குவானாக என்று சபிக்கிற என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹஸனுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். இமாம் திர்மிதி அவர்கள் 1174வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அப்ப குணத்திலும் பாசம் நிறைந்த நற்குணம் கொண்ட ஹைர்கள் கொட்டக்கூடிய ஒரு பெண்ணாக ஹூருல் பெண்கள் இருப்பார்கள். எத்தனை பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்திலே ஆண்மகனுக்கு மனம் முடித்து கொடுப்பான்? எத்தனை பெண்கள்? 2 பெண்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தி அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 3245வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் கூட்டத்தார் எப்படி நுழைவாங்க? பௌர்ணமியை விட மிக பிரகாசம் கொண்டவர்களாக அவர்கள் நுழைவார்கள். அதில் அவர்கள் மூக்கு சீந்த மாட்டார்கள், அதில் அவர்கள் எச்சு துப்ப மாட்டார்கள், அவர்களுக்கு மலஞ்சலம் என்பது அந்த சொர்க்கத்தில் கிடையாது. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நறுமணங்கள் என்பது ஹூத், மிக நறுமணம் கொண்டதாக இருக்கும். அவர்களுடைய ஜாடிகள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஜாடிகள் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஜாடிகள் என்பது தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். அவர்களுடைய சீப்பு, சொர்க்கவாதி சீப்பு பயன்படுத்துவான் சொர்க்கத்தில், அந்த சீப்பு என்பது தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிக்கு 2 மனைவிமார்களை, 2 ஹூர்களை அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுப்பான். அவர்கள்
அழகில் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். பளபளப்பாக அவர்களுடைய எலும்பு மஞ்சை வெளியே தெரியும் அளவிற்கான அழகில் உயர்ந்த பெண்களாக இருப்பார்கள். லா இஹ்திலாஃப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. இந்த ஹூலைன்கள், இந்த 2 பெண்கள் அல்லாஹ் முடிச்சு தந்துட்டா 2 பேரும் சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. எந்த கருத்து வேறுபாடு இருக்காது. ஏன் கருத்து வேறுபாடு இருக்காது என்று சொன்னால், குலூபுஹும் கல்புன் வாஹிதுன், ஒரே உள்ளம் கொண்டவர்கள் அவர்கள். அவருடைய தன்மையை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒரே உள்ளம் தான். ஹூர் பெண்களுக்கெல்லாம் விதவிதமான உள்ளங்கள் கிடையாது, நமக்கெல்லாம் விதவிதமான உள்ளங்கள், டிஃப்ரெண்ட் ஹார்ட்ஸ் நமக்கு எல்லாருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு திங்கிங் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஹூர் பெண்களுடைய கல்ப் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யுஸப்பிஹூன அல்லாஹ புக்ரத்தன் வ அஷிய்யா, அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? இப்போ காலையில் அல்லாஹ்வை புகழ்வார்கள், மாலையில் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த ஹூர் பெண்களுடைய அந்த சிஃபத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு ஆண் மகனுக்கு முத்தகி முஃமினான ஆணுக்கு 2 பெண்களை திருமணம் முடித்து கொடுப்பான். அந்த பெண்களுடைய அந்த அழகு எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய எலும்பினுடைய மஞ்சை வெளியே தெரியும் அளவிற்கான அழகில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. ஒரே உள்ளம் கொண்டவர்களாக அந்த ஹூர் பெண்களை அல்லாஹ் படைத்திருப்பான். அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷஹீதுக்கு எத்தனை ஹூர் பெண்களை அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுப்பான்? 72. ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான கண்ணியம் 72 ஹூரின் பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனம் முடித்து கொடுப்பான். அந்த ஹூரின் பெண்களோடு எங்கே தங்குவான் சொர்க்கவாதி? அவனுடைய பிளேஸ் ஆஃப் லிவிங் எங்கே இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இமாம் புகாரி 4879வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் சில வீடுகள் இருக்கும். நான் அரபியை படிக்க முடியல, நான் பெரிய டாபிக்னால. சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கும், ஒரு முத்து இருக்கும். அந்த முத்தை துளைக்கப்பட்டிருக்கும். அந்த முத்து சொர்க்கத்தில் முத்தாலான வீடுகள் இருக்கும். அந்த முத்தாலான வீடுகள் எல்லாம் துளைக்கப்பட்டு இருக்கும். சில ரிவாயத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த முத்தில் இருக்கக்கூடிய அறைகள் என்பது 70,000 அறைகள் இருக்கும். ஒரு முத்தை எடுத்து அந்த முத்தை துளையிட்டு எப்படி இருக்கும்? அது ஒரு வீடா? சொர்க்கத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீடா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 70,000 அறைகள் அதில் இருக்கும். அதனுடைய விசாலத்தன்மை எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், 60 மைல்கள் ஒருவர் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவு அடைவார் அந்த அளவுக்கு மிக தொலைவா இருக்கும். நம்ம நினைச்சிரோட 60 மைலுக்கு நடந்து வரணுமா ஒரு அறைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோற்றங்களை மாற்றி விடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரசூலுல்லாஹ் சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் கொடுக்கப்படும். நரகவாதியினுடைய ஒரு பல் உஹது மலையை போன்று தோற்றங்கள் மாற்றப்படும். இன்ஷா அல்லாஹ் பின்னால சூரத்துல் ஜன்ன அதில் நம்ம பார்ப்போம் ஒரு சொர்க்கவாதியினுடைய அந்த உடல் அங்கங்கள் எவ்வாறு இருக்கும் என்று. அப்போ அவர் அந்த 60 மைல் தூரம் அந்த விசாலம் இருக்கும். ஒவ்வொரு மூலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிமார்களை வைத்திருப்பான். இந்த ஹூர் பெண்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. சிலருக்கு அல்லாஹ் தங்கத்திலான வீடு கொடுத்திருப்பான், சிலருக்கு அல்லாஹ் வெள்ளியிலான வீடு கொடுத்திருப்பான், சிலருக்கு அல்லாஹ் வந்து முத்துக்களான வீடுகள் கொடுத்திருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடத்தில் முத்தில் துளைக்கப்பட்ட வீடு, அதனுடைய விசாலத்தன்மை என்பது 60 மைல் தூரம். அந்த ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு மூலையிலும் ஹூர்லின் பெண்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒருவர் இன்னொருவரை பார்க்க முடியாது. அதில் ஒருவர் இன்னொருவரை பார்க்க முடியாது. முஃமினான ஒரு ஆண் அந்த அறைகளை சுற்றி வருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ முஃமினான ஒரு ஆண் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு முத்திலான வீடு கொடுக்கப்படும். அந்த வீட்டினுடைய விசாலத்தன்மை
60 மைல்கள் இருக்கும். ஒவ்வொரு மூலையிலும் அல்லாஹ் ஹூர் ஐன்களை வைத்திருப்பான். ஒரு ஹூர் இன்னொரு ஹூரை பார்க்க முடியாது. ஒரு முஃமினானான் சந்தோஷமாக அந்த வீட்டை சுற்றி வருவான். சூரா யாசின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 56 வசனத்தில் சொல்கிறான், ஹும் வ அஸ்வாஜுஹும் ஃபீ திலாலின் அலல் அராஇகி முத்தகிஊன். அவர்கள் அவர்களுடைய மனைவிகளோடு நிழல் கொண்ட அந்த படுக்கையில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அப்ப இந்த நிஅமத்துகள், இந்த ஹூருல் ஐன்களுடைய நிஅமத்துகள் எல்லாம் இவ்வாறு நாம் பார்த்திருக்கிறோம். இதை அனுபவிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு ஆற்றலை கொடுப்பார். இமாம் திர்மிதி அவர்கள் 2536 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை ஹசனுடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூவத் என்பது இவ்வாறு இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். 100 ஆணுடைய சக்தியை அல்லாஹ் கொடுப்பான். 100 ஆணுடைய பலத்தை அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுக்கு, முஃமின்களுக்கு, அஸ்ஸாபிகூன் முந்திய மக்களுக்கு, சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கு இல்லாமல் நுழையக்கூடிய அந்த முதன்மையான அந்த சிறந்த மக்களுக்கு அல்லாஹ் அந்த நஈம் என்கிற சொர்க்கத்தில் கொட்டக்கூடிய நிஅமத்துகளில் ஒன்றுதான் ஹூருல் ஐன். அந்த ஹூருல் ஐன்களை குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் பார்ப்பதற்கு மிக பளபளப்பாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய ஆடை எண்ணிக்கை 70, மெல்லிய 70 ஆடைகளை அவர்கள் அணிந்திருப்பார்கள். அவருடைய அழகின் காரணத்தால் அவர்களுடைய எலும்பின் உள்ளே இருக்கக்கூடிய, சதையின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்பின் மஞ்சை வெளியே தெரியும். சம வயதுடையவராக அவர்கள் இருப்பார்கள். அவருடைய குரல் என்பது இந்த உலகத்திற்கு இதற்கு முன்னால் யாரும் கேட்காத அளவிற்கான ஒரு அழகிய குரலை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய குணம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனை புகழக்கூடிய, கணவனுடைய அழகை ரசித்து அவனிடத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஹூரின் பெண்களை முதலாவதாக ஒரு முஃமினான ஆணுக்கு அல்லாஹ் வழங்குவான். முத்திலாலான வீடை அல்லாஹ் கொடுத்து அதில் அவர்களை அல்லாஹ் வாழச் செய்வான். 100 ஆணினுடைய பலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த நிஅமத்தை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நமக்கு அல்லாஹ் மனைவிகளை தந்திருக்கிறார். இந்த மனைவியோடு சொர்க்கத்தில் நாம் வாழலாமா? நம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக கொண்ட நேசம், தன் மனைவி அல்லாஹ்வுக்காக ஒரு கணவன் நேசிக்கிறான், அதே போல ஒரு மனைவி அல்லாஹ்வுக்காக கணவனை நேசிக்கிறார்கள். இந்த நேசம் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த நேசத்தை துண்டிக்க மாட்டான். மரணம் மட்டும்தான் தடையாக சிறுகாரம் வரை அவர்களை பிரித்து வைத்திருக்கும். மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பான். குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறார்கள், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன். நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சந்தோஷமாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள். இப்ப நான் பேசுறது ஹூரின் பெண்கள் இல்லை, உலகத்தினுடைய பெண்கள். அஹ்வாலு நிசாஇ ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உலகத்தில் வாழ்ந்த பெண்களுக்கான நிலைகள் எவ்வாறு இருக்கும்? ஒரு பெண், ஒரு ஆண் என் மனைவியோடு நான் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் அந்த அருளை அவர்களுக்கு கொடுப்பான். முத்தகீன்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அபூ தர்தா, உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன், உங்களுக்கு தெரியும், மிக நேசம் கொண்ட ஒரு ஜோடி. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை நான் 2-3 வகுப்புகளுக்கு முன்னால் சொல்லியிருப்பேன். சதக சல்மான், சல்மான் உண்மையை சொல்லிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் அல் ஃபாரிசியை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அதற்கு பிறகு மனைவியோடு நேசம் பாராட்டி மிக நேசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அபூ தர்தாவுடைய அந்த மௌத்துடைய நேரத்திலே உம்மு தர்தா அருகில் உட்கார்ந்து பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் சந்தோஷமாக இன்பமாக நாம் வாழ்ந்தோம், இந்த சந்தோஷம் சொர்க்கம் வரை நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று யார் சொன்னார்? உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். இதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா பெண் கேட்டு வருகிறார்கள். யாரை? உம்மு தர்தாவை. உம்மு தர்தா சொல்லிவிட்டார், நான் அபூ தர்தாவுக்கு வாக்களித்திருக்கிறேன், சொர்க்கத்தில் நாங்கள் ஜோடிகளாக
அங்கு இருக்க வேண்டும் என்பதாக உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அப்போ உலகத்தில் நான் நேசம் கொண்டு ஒரு ஜோடியாக நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலும் அவர்களை நமக்கு திருமணம் முடித்து கொடுப்பான். ஹூரின்களை விட சிறந்த பெண்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த ஹூரின்களுடைய அழகெல்லாம் நம்ம வர்ணிச்சோம். அல்லாஹ் வர்ணிக்கிறான், அல்லாஹ் வர்ணிக்கிறான், அல்லாஹ் தூத வர்ணித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அவர்களை விட மிகப்பெரிய தரஜாவை கொண்டவர்கள் யார்? முஃமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பெண்கள், தன்னுடைய கற்பை பாதுகாத்து தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு ஈமானோடும் இஹ்லாஸோடும் இறையச்சத்தோடும் இறை ஒழுக்கத்தோடும் வாழக்கூடிய பெண்கள் ஹூரை விட, ஹூரின் பெண்களை விட சிறந்தவர்கள். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அந்த கேள்வி கேட்கப்படுது, ஹூர் பெண்கள் சிறந்தவர்களா இல்ல உலகத்தில் வாழக்கூடிய முஃமினான பெண்கள் சிறந்தவர்களா? அவர் சொன்னார், உலகத்தில் வாழக்கூடிய பெண்கள் தான் சிறந்தவர்கள். வெளிப்படையில் ஹூர்கள் அழகாக இருக்கலாம், ஆனால் சிறந்தவர்கள் என்பவர்கள், தரஜாவில் உயர்ந்தவர்கள், அழகில் உயர்ந்தவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய பெண்கள் தான். ஏன்னா ஹூர்களிலிருந்து கூலியாக கொடுக்கப்படுவது. முஃமினான முத்தகீனான பெண்கள் என்பவர்கள் கூலியை வாங்கக்கூடியவர்கள். எனவே கூலியை விட கூலி வாங்குவதுதான், வாங்கக்கூடியவர் தான் சிறந்தவர் என்பதாக அறிஞர் நமக்கு சொல்வார்கள். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அதை கேட்கப்பட்டு சொல்வார்கள், முஃமினான முத்தகீனான இறையச்சம் உள்ள ஒரு பெண் ஹூரை விட சிறந்தவராக இருப்பார்கள். அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். இரண்டாவதாக, ஒரு பெண் ஆசைப்பட வேண்டும். ஒரு பெண் என் கணவரை நான் திருமணம் முடிக்க வேண்டும் சொர்க்கத்தில் ஆசைப்பட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணை இந்த உலகத்தில் வாழ்ந்த கணவருக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுப்பான். ஆண்களுக்கு இருப்பதை போல பல ஆண்கள் இருப்பார்களா? ஆண்களுக்கு ஹூரை போன்று பெண்களுக்கு ஹூர்கள் இருக்குமா என்று கேட்டால் அறிஞர்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்வது இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப, கண்ணியத்துக்கு ஏற்ப அவரை சிறப்புப்படுத்துவார். எப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் வாழ்வார், அவருக்கு 2 ஹூர்கள் இருக்கும், அதோடு சேர்த்து அவருடைய மனைவியும் இருப்பார்கள். உலகத்தில் அவர் திருமணம் முடித்த மனைவி, இறைச்சத்தோடு வாழ்ந்த ஜோடிகளாக சொர்க்கத்தில் சந்தித்தால் திருமணம் முடித்து அல்லாஹ் கொடுப்பான். அந்த இறையச்சம் உள்ள அந்த மனைவி இருக்காங்க, அந்த பெண், அந்த பெண்ணுக்கு கீழதாகத்தான் அந்த ஹூரின் பெண்கள் இயங்குவார்கள். They are servants. அவர்கள் பணிவிடை ஒரு சர்வன்ட் மாதிரி தான். ஆனால் கண்ணியம் உயர்ந்தது யாருக்கு? அந்த இறையச்சம் உள்ள அந்த பெண்ணுக்கு என்பதாக நமக்கு அறிஞர்கள் சொல்வார்கள். நம்ம அரபில் சில காதல் லிங்குவிஸ்டிக்கில் நம்ம படிப்பு சில காதல் இதெல்லாம், அதில் ஒரு கதை நம்ம படிக்கும்போது படித்தது. ஒரு கணவன் மனைவி மரண தருவாயில் இருக்கிறார். அவர் வருகிறார், மனைவி பார்க்கிறார். பார்த்து அவருடைய மரண தருவாய் இருக்கும் மனைவிட்டு கேட்குறாங்க, 2வது திருமணம் முடிக்கலாமான்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் முடிக்கலாம். எப்போ முடிக்கலாம்னா, ஒவ்வொரு வாரமும் என்னிடத்தில் என்னுடைய கபருக்கு நீங்கள் வர வேண்டும். நான் மூத்தாகி என்னுடைய கபரில் அடைக்கிறோம். அசர் தொழுகைக்கு பின்னால் வர வேண்டும். பின்னால் வந்து பார்க்கும்போது என்னுடைய மண்ணறை தண்ணீர் இருந்தால் நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. அப்படி தண்ணீர் இல்லை என்றால் நீங்கள் திருமணம் முடிக்கலாம். இவர் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் மூத்தாயாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. இவர் வாரம் போகிறார். ஆனால் தண்ணீர் இருக்கு, அந்த கபருக்கு மேலே தண்ணீர் இருந்துட்டு. உடனே அவர் இப்படியே பார்த்து அசருக்கு பின்னால் வந்து பார்க்குறான். நான் இப்படி வருது, ஒரு அசருக்கு முன்னாடி வந்து பார்ப்போம் என்று சொல்லி முன்னாடி வந்து பார்க்குறேன். வந்து பார்த்தால் அந்த பெண்மணியுடைய சகோதரன் நிற்கிறான். அவன் தண்ணியை எடுத்து அதில் முன்னாடி ஊத்துறது. அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த பெண்ணோட நேசம் என்ன? அந்த சகோதரன் கேட்குறாங்க, நீ இப்படி தண்ணி ஊத்துறியே, நான் 2வது திருமணம் முடிக்கிறேன்.
ஆனால் தவறு கிடையாது, 2வது திருமணம் முடிக்கிறது தவறு கிடையாது. அவர் சொல்ல இல்லை என்னுடைய சகோதரி அது, நீங்கள் அவங்களுக்கு மார்க் செய்கிற மாதிரி, அவர் மார்க்கம் லிங்குஸ்டிக் தானே, உங்களுக்கு மார்க் அடிப்படையிலாம் இருக்காது, நீங்கள் துரோகம், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் என்பதாக தம்பி அந்த அவர்கிட்ட சொல்லுவார். ஸோ இப்படியும் மக்கள்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆராஃபுடைய 43 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்களுடைய உள்ளத்திலிருந்து நாம் குரோதத்தை, பகைமைகளை, வஞ்சகத்தை நாம் எடுத்து விடுவோம். இது முக்கியமான வசனம். சொர்க்கத்தில் இப்போ அந்த ஹூர்லிங்கோடு பயணிக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருந்தாலும் சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான கில், குரோதம், வஞ்சகம், பொறாமை எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வை சொர்க்கத்திற்குள்ளே நுழைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்து விடுவான், முற்றுமுழுதாக பிடுங்கி எடுத்து விடுவான். இந்த உலகத்தில் நம்ம சில பேர் பகைமையாக இருப்போம், சில சண்டைகள் இருக்கும், ஆனால் அவர் ஏதோ ஒரு அமலை செஞ்சு அவரும் சொர்க்கத்தில் வந்துடுவார், நம்ம அவரை மீட் பண்ணுவோம். ஆனால் அவர்கிட்ட நம்ம எந்த விதமான உலகத்தை சார்ந்த எதுவுமே நான் அவர்கிட்ட பேச மாட்டோம். நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, நீ இப்படி என்ன ஒரு துரோகம் செஞ்சலன்னா பேச மாட்டோம். அல்லாஹ் உள்ளத்திலிருந்து கில், இந்த குரோதத்தை, வஞ்சகத்தை, பொறாமையை, இதை போன்ற அழுக்குகளை எல்லாம் எடுத்து விடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சிரித்தான் 2 மனிதர்களை பார்த்து. அல்லாஹ் 2 மனிதர்களை பார்த்து சிரித்தான். ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தார், இருவரும் சொர்க்கம் போனார்கள். 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், இருவரும் சொர்க்கம் விட்டார்கள். ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தார். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒருவரை கொலை செய்தார்களா, அவர் ஷஹீத், சொர்க்கம் போயிட்டார். இன்னொருவர் அதற்கு மேலாக தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டு அவரும் ஷஹீதானார், இருவரும் சொர்க்கம். இப்ப இருவர் அங்க மீட் பண்ணும்போது என்ன, நீ கொன்னல்ல, உனஸஅனா, நாம் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து அந்த வஞ்சகங்களை, அந்த பொறாமைகளை நாம் எடுத்து என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எனவே உலகத்தினுடைய முத்தகீனான பெண்கள் சிறந்த மக்களாக, சிறந்த பெண்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவான். அறிஞர்கள் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள், வலகும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலகும் ஃபீஹா மா ததஊன், அவள் விரும்பக்கூடியது, அவள் கேட்கக்கூடிய அனைத்துமே சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். அவள் எதை விரும்பினாலும், அந்த பெண் எதை விரும்பினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தில் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வசனத்தையும் அறிஞர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள், ஃபலா தஅலம் நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயூன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த உலகத்தில் செய்த செயலுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண்குளிர்ச்சியான அருள்கொடைகளை அவர்கள் அறியவே மாட்டார்கள். இப்போ நான் சொன்னதெல்லாமே சின்னதுதான், நான் சொன்ன செய்திகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன செய்தி தான். ஆனால் இன்னும் சொர்க்கம் விவரிக்கப்பட வேண்டியது மிகப்பெரியது. நான் சொன்னேன், அந்த 100 சொர்க்கத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஒரு சொர்க்கவாதியினுடைய வேலை. இப்போ அந்த அளவிற்கு மிக விசாலம் படைத்த அந்த சொர்க்கம், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இதை அறியவே மாட்டார்கள். ஃபலா தஅலம் நஃப்ஸும், எந்த நஃப்ஸும் அதை அறியாது. அந்த சொர்க்கத்தில் என்ன இருக்குது, இன்னைக்கு நான் இந்த பயான் பில்லாம் சொன்னேன், நம்ம அது ஒரு இமேஜினேஷன் போயிருப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா அலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்ததில்லை, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் அந்த சொர்க்கத்தினுடைய சத்தத்தை கேட்டதில்லை, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும், எப்படி இருக்கு இமேஜினேஷன் கூட செய்ய முடியாது. நம்மளோட இமேஜினேஷன் செய்வோம், அதை விட பன்மடங்கு சிறந்ததாக அந்த சொர்க்கம் இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, அப்போ சொர்க்கத்தில் ஹூரை விட சிறந்தவர்கள் யார்? இந்த உலகத்தில் முத்தகீனா முமினா வாழக்கூடிய பெண்கள், மனைவிமார்கள் ஹூரை விட சிறந்த மக்களாக இருப்பார்கள். அவர்கள் விரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பார். அவர்கள் விரும்புபவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்து அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவார். 2வதாக இமாம் நாசிருddin அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படும், ஆண்களுக்கு இருக்கு ஹூரை போன்று பெண்களுக்கும் இருக்குமா என்று கேட்கும் பொழுது அந்த கேட்கக்கூடிய அந்த கேள்வியாளர் சொல்வார், எங்களுக்கு திருப்தியான பதிலை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்பார். நாசிருddin அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹ் எதை சொன்னானோ, அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை முற்றுமுழுதாக ஈமான் கொண்டு போய வேண்டும். அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னது, கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ்.
இதை மட்டும் முற்றுமுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கேள்வி என்பது இந்த உலகத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு சிங்கமான ஒரு கேள்விதான். இந்த கேள்வி தவிர்க்க வேண்டும். ஆண்களுக்கு ஹூரே இருப்பதை போல பெண்களுக்கு இருக்குமா? பெண்களுடைய கண்ணியம் உயர்வாக இருக்கும். ஹதீஜா பின்த் குவைல் ரலியல்லாஹு தஆலா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொண்டு வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அல்லாஹ் சலாம் சொன்னான், எடுத்து வையுங்கள். அல்லாஹ்வின் சலாமை இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ்விடத்தில் ஒரு சலாம், கண்ணியமான பெண். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு வீட்டை அல்லாஹ் வழங்குகிறார். முத்திலாலான வீடு அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த வீட்டில் அவர்கள் சலைப்படைய மாட்டார்கள், கவலை கொள்ள மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அந்த உலகத்தில் வாழும் பொழுதே சொர்க்கத்தில் வீடு. இன்னொரு பெண் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மௌத்தாகும் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை, ரப்பி பினில்லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்தித்தா. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ரூஹ் கைப்பற்றப்படுவதற்கு முன்பதாக சொர்க்கத்தில் எந்த வீட்டை அவர் பெற்றுக்கொள்ளும் என்பதை ஆசியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் காட்டான். ஈமானிய பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி பதிவு செய்கிறார்கள், சொர்க்கத்தில் உயர்ந்த இடம் உங்களுக்கு உண்டு, தலைவி. ஏன் கிடைத்தது? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒழுக்கம். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஃபாத்திமா எது அழகு? அழகு என்றால் என்ன? அவர் சொல்கிறார்கள், என்னுடைய அவுரத்தை, என் அழகை என் கணவனுக்குரியது மட்டும்தான், அவருடைய அழகு எனக்குரியது மட்டும்தான். என் அழகு என்பது என் கணவனுக்குரியது, கணவன் அழகு என்பது எனக்குரியது. இதான் அழகு. இத்தகைய சிந்தனைகள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவர்களும் இருப்பார்கள். இத்தகைய கண்ணியங்கள் நிறைந்த பெண்களாக சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். இதை போன்ற கேள்விகள் என இயற்கையாகவே ஒரு ஆண்மகன் ஒரு கவர்ச்சியை பார்த்து ஈர்க்கப்படும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது படைப்பினுடைய ஒரு நேச்சர். அதனால தான் அல்லாஹ் 4 திருமணத்தை அல்லாஹ் அதை கொடுத்திருக்கிறார். பெண்கள் அப்படி நினைக்க முடியுமா? இயற்கையா 4 திருமணம், 4 ஆணை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று முடியாது. மருத்துவத்தில் நீங்கள் பார்த்தால் கூட 4 பேரை ஒரு ஆண்மகன் திருமணம் முடித்தால் அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை தந்தை யார் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பெண் அப்படி முடியாது. இயற்கையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை தடுத்து வைத்திருக்கிறார். இது அவருடைய கண்ணியம், பெண்களுக்கான கண்ணியம். இதே போன்ற கேள்விகள் என்பது தடுக்க வேண்டும். அல்லாஹ் எதை சொன்னானோ, அல்லாஹ் எதை சொன்னார்களோ அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு இருக்குமா என்கிற கேள்வியை நாம் என்ன செய்யணும்? ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிச்சிடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகள் விசாலமானது. அது எந்த ஒரு கண்ணும் பார்க்கவில்லை, காதுகள் கேட்கவில்லை, எந்த உள்ளத்தாலும் அதனை சிந்திக்க முடியாத அந்த அளவிற்கு நிஅமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தில் கொட்டியிருக்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண்களுக்கான கண்ணியம் சொர்க்கத்தில் உயர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 விஷயம். ஒரு பெண் 5 வேளை தொழுகை தொழுகிறார், ரமலானுடைய மாத்தி நோன்பு நோக்கிறார், தன்னுடைய கற்பை பாதுகாக்கிறார், தன்னுடைய கணவனுடைய பேச்சுக்கு கட்டுப்படுகிறார், அவர் விரும்பிய சொர்க்கத்தினுடைய வாயிலில் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளோ பெரிய கண்ணியம். அடுத்த வகுப்பு வந்து சொர்க்கத்தினுடைய வாசல்கள். சொர்க்கத்திற்கு 8 வாசல் உண்டு. அதில் ஜிஹாதுடைய வாசல், தொழுகையின் வாசல், சதக்காவுடைய வாசல், ரையானுடைய வாசல், ஐமன். இந்த வாசல் வழியாக அவரவருடைய அமல்களுக்கு ஏற்ப செல்லக்கூடிய அந்த வேளையில் பெண்கள் மட்டும்தான் இந்த 4 விஷயத்தில் சரியாக இருந்தால் எந்த வாசல், ஜிஹாத் வாசல் வழி போகலாம், சதக்காவுடைய வாசல் வழியாக போகலாம், ரையானுடைய வாசல் வழியாக போகலாம். அந்த 8 வாசல் எதற்கானது? 100 சொர்க்கத்திற்கான நுழைவாயில். இவ்வளவு பெரிய கண்ணியம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்போ முத்தகீனான முஃமினான பெண்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால், அது இல்லாமல் இதை நாம்
வெறுக்கவும் கூடாது. இப்போ இந்த செய்திகளை கேட்கும் பொழுது இந்த ஆண்களுக்கு இப்படி வருது இப்படிலாம் கிடைக்குதுன்னு சொல்லி அதை போட்டு வெறுப்பது மிகப்பெரும் பாவம். சமயனா மத்தாயின நாம் கேட்டோம், கட்டுப்பட்டோம். இப்போ இதை போன்ற விஷயங்களை நாம் கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், அவர்கள் முத்துக்களை போன்று பாதுகாக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூலியை அவர்களுக்கு வழங்குகிறான். லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅஸீமா, அவர்கள் அந்த சொர்க்கத்தில் பாவமான பேச்சோ அல்லது வீண் பேச்சோ அவர்கள் கேட்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சலாம் என்கிற ஒரு உயர்ந்த வார்த்தைகளைத்தான் அவர்கள் அந்த சொர்க்கத்திலே கேட்பார்கள். காரணம், எல்லோருடைய உள்ளத்திலிருந்தும் அல்லாஹ் கில்லை தூக்கி விடுவான். உள்ளத்தின் டோட்டலாகவே அது எடுக்கப்பட்டு விடும். இத்தகைய வகையில் சொர்க்கத்தில் வாழக்கூடிய அஸ்ஸாபிகூன் முந்திய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த அந்தஸ்தை, அல்லாஹ் இந்த நிஅமத்து நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்க என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூருல் ஐன்களை குறித்து இந்த வசனத்தில் சொல்கிறான். அவர்கள் தூய்மையானவர்கள், மிக வெண்மையானவர்கள். அவருடைய கண்கள் இருக்கக்கூடிய வெண்மை என்பது மிக கடுமையாக இருக்கும். அவருடைய கண்கள் இருக்கக்கூடிய கருப்பு என்பது மிக கருப்பாக இருக்கும். பரந்த விழிகளை கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மிக தூய்மை நிறைந்தவர்களாக எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு ஜின்னும் அவர்களை முன்னால் பார்த்திருக்கவே மாட்டார்கள். மிக பெரும் அளவிற்கு பளபளப்பானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் 70 ஆடைகளை அணிந்திருப்பார்கள், மெல்லிய ஆடைகள். அதனுடைய அழகின் காரணமாக அவர்களுடைய கால் இருக்கக்கூடிய எலும்பினுடைய மஞ்சை வெளியே தெரியும் அளவிற்கான அழகு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பான். அவர் ஒரு ஹூரின் பெண்களை சொர்க்கவாதி சென்று பார்த்தால் முகத்தில் அவருடைய அந்த ஹூருடைய முகத்தில் சொர்க்கவாதியுடைய முகம் தெரியும். இன்னும் இந்த உலகத்தை ஒரு ஹூருல் ஐன் எட்டி பார்த்தால் உலகம் முழுக்க ஒளியாக மாறும், நறுமணமாக மாறும். இன்னும் அவர் போடக்கூடிய தலை முக்காடு என்பது உலகத்தை விட சிறந்தது. சம வயதுடையவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வைத்திருப்பான். அவருடைய குரல் என்பது மிக அழகாக இருக்கும். உலகத்திற்கு முன்னால் யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். மிக சிறந்த குணம் நிறைந்த மக்களாக அந்த ஹூருல் ஐன்கள் தன்னுடைய கணவனுடைய அழகை பற்றி பேசுவது, அல்லாஹுவை புகழுவது, அவர்களை உயர்த்தி சொல்வதை அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மனைவிமார்களை சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுப்பான். அவர்களுக்கு மத்தியில் அந்த ஹூர் மத்தியில் எந்த கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. ஒரே உள்ளம் கொண்டவர்களாக அல்லாஹ் அவர்களை படைத்திருப்பான். இன்னும் அவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வார்கள். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்திலான வீடை சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பான். ஒவ்வொரு அதனுடைய விசாலத்தன்மை என்பது 60 மைல். ஒவ்வொரு தொலைவிலும் ஒரு மனைவிமார்கள் இருப்பார்கள். ஒரு மனைவி இன்னொரு மனைவியை பார்க்கவே முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 மனித ஆற்றலை ஒரு ஆணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். இந்த உலகத்தில் முத்தகீனான வாழ்ந்த ஜோடிகளை அல்லாஹ் மறுமையிலும் சொர்க்கத்தில் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பான், அந்த பெண் விரும்பினால். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஹூரை விட சிறந்த பெண்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வைக்கிறார். அவருடைய உள்ளங்கள், அந்த மனைவிமார்கள் இருக்கும் பொழுது அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் கில்லை, குரோதத்தை எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்குகிறான். அவர்கள் அந்த பெண்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை அவர்களுக்கு வழங்குவான். சொர்க்கம் என்பது யாருமே அதை பார்க்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் சில இடங்கள்லாம் பார்த்தார்கள். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டை சொர்க்கத்தில் பார்த்தார்கள். ஜன்னத்து அதினை பார்த்தார்கள். சில மக்கள் உடல் பாதி தங்கத்தாலும் மீதி வெள்ளியாலும் ஏதோ இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தில் பார்த்தார்கள். நன்மையோடு தீமையை கலந்த மக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் பார்த்த விடயம். அடுத்ததாக பெண்களில் சிறந்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் உயர்ந்த கண்ணியம் பெறுவார்கள். அஸ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு அல்லாஹ் மரணத்துக்கு முன்பதாகவே காட்டினான். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாழும் பொழுதே சொர்க்கத்தில் வீடு. அதனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இவர் இருவரை பற்றியும்
அரபு அறிஞர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு என்று சொன்னதற்கு பிறகு இரவில் அவர்கள் எப்படி தூங்கியிருப்பார்கள். சூல்லாவுடைய வாயால் உனக்கு சொர்க்கம் வீட்டில் நான் அங்கே பார்த்தேன் என்று சொன்ன உடனே அந்த இரவினுடைய தூக்கம் எவ்வாறு இருக்கும் என்று கேட்பார்கள். ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணியாக ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சிறந்த பெண்மணியாக, சொர்க்கத்தின் தலைவியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டி காட்டினார்கள். அன்பிக்கினே இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சொர்க்கத்தினுடைய கதவுகள், என்னென்ன கதவுகள் சொர்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அந்த கதவுகள் எவ்வாறு இருக்கும், எந்தெந்த மக்கள் எல்லாம் அந்த கதவுக்குள்ளே செல்வார்கள், அதன் தொடர்ச்சியாக அஸ்ஹாபுல் யமீன் என்கிற வலது பக்கம் கூட்டத்தார்களை குறித்து, அவருடைய விசாரணையை குறித்து, அவருடைய மீசான் தராசை குறித்து, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்துகளை எல்லாம் தொடர்ச்சியாக பட்டியலிடுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதனை நாம் பார்ப்போம். எனவே இதே போல ஒரு கேள்விகள், இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு ஹூர் இருப்பதை போல ஆண்களுக்கு ஹூர் இருப்பதை பெண்கள் இருக்குமா என்று எல்லா கேள்வியெல்லாம் நாம் அல்லாஹ் சொன்ன ஈமான் கூட. அதே போல பெண்களும் இதனை வரவேற்க வேண்டும் முற்றுமுழுதாக. அதுதான் விஷயம். நம்முடைய மன இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் மன இச்சைக்கு கால அல்லாஹ் கால ரசூல் கால துன்யா கால ஷக்ஸுல் ஆகர் இருக்கக்கூடாது. கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்ன சொன்னா அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள், அவ்வளவுதான். கால துன்யா துன்யா சொன்னது, கால நஃப்ஸ் நஃப்ஸ் சொன்னது, கால ஷக்ஸுல் ஆகர் இன்னொரு மனிதர் சொன்னார், அதெல்லாம் இருக்கக்கூடாது. இறுதியாக ஒரு சிறிய ஒரு அரபு கதையும் சொல்லி முடிக்க, ரெண்டாவது கதை, இந்த பல திருமணம் முடிக்கக்கூடிய அந்த விஷயத்தில், தஹல ரஜுலு இலா ஸௌஜதிஹி, ஒரு மனிதருடைய மனைவிடத்தில் வருகிறார், ஹசீனன் கவலையாக வர்றார். அவங்க கேட்டாங்க, மனைவி கேட்டாங்க, உமாபிக்கு என்ன என்ன கவலையோடு இருக்கா, என்னாச்சு? அமர சுல்தான் ஆட்சியார் ஒரு கட்டளை இட்டிருக்கிறார், கத்தலி கொலை செய்வதற்கு, குல்லி மல்லம் யதஸவ்வஜ் பிசானியத்தின், இரண்டாவதாக யார் திருமணம் முடிக்கவில்லையோ அவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று ஆட்சியாளர் கட்டளையிட்டுட்டாரு. அதை நினைச்சு கவலையா இருக்கேன். உன்னை மனைவி பார்த்துட்டு, அல்லாஹு அக்பர் லகத் இஸ்தஃபாக அல்லாஹு லிஷஹாததி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் இப்படி உங்களுடைய முகத்தை மகிழ்ச்சியாக மரணம் வரை ஆக்குவானாக இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளை நாம் அனைவருக்கும் தருவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த ஜோடிகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. நம்முடைய குடும்பங்களோடு சொர்க்கத்தில் சந்தோஷமாக வாழக்கூடிய மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. இந்த இல்மை பலனுள்ள இல்மாக நாம் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. சொர்க்கத்தை பற்றி அவ்வளவு நெருக்கமாக சிந்தித்து அதற்கு செல்ல வேண்டும் என்ற நியத்தோடு மரணம் வரை வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.